Hello friends, Feb 5th editorials பார்க்கலாம். First article, a national register of exclusion. So NRC register இருக்கு இல்லையா, National Register for Citizens, அதோட associated problems பற்றி டீட்டெயிலாக அதில் பேசியிருக்காங்க. ஆல்ரெடி என்ஆர்சி பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியோ எக்கனாமிக்கல் ஆங்கிளில் வந்து பேசியிருக்காரு. ஸோ என்ஆர்சிங்கிறது என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அசாமில் வந்து நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த என்ஆர்சி வந்து இப்போ நடைமுறை கொண்டு வரப்படுது. ஸோ ஒருவேளை வந்து இமிக்ரெண்ட்ஸ் வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வந்து பங்களாதேஷ் அந்த மாதிரி வந்து ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து அசாம்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்து வெளியேற்றணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எத்னிக் பீப்புள் வந்து கேட்டதுக்காக கொண்டு வரப்பட்டதான் என்ஆர்சி. ஃபைன். இதில் வந்து அந்த கட் ஆஃப் டேட் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரெஸிங் சைக்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வந்து இந்த என்ஆர்சி ரெஜிஸ்டரில் அதிகமாக வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அரவுண்ட் வந்து 1.5 lakhs மேலே வந்து மக்கள் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப ரூரலில் இருக்கவங்க பவர்லெஸ்னஸ் அண்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். ஸோ இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்ட வந்து எந்த ஒரு எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதோ ஸோ அவங்க தான் அதிகமாக வந்து அதுலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டஃபர் ஆன் விமன். ஸோ விமனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வேறு ஒரு ஊருக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் ஊருக்கு இடம் மாறி வராங்க. ஸோ அவங்ககிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே இருக்கிறது இல்லை. பிகாஸ் வந்து விமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்ஸ் கூட அவங்கக்கிட்ட ப்ராப்பராக இல்லை. ஸோ எந்த ஒரு எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸும் இல்லை. ஸோ அதனால் அவங்களும் எக்ஸ்க்ளூட் பண்ணப்படுறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால கூட எக்ஸ்க்ளூஷன் வந்து நடக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் மேலே இருக்கக்கூடிய ஒரு அந்த கம்பேஷன் கூட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ தேர்டு வந்து யார் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ ஊர் விட்டு ஊர் போய் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன வேலைகள் லைக் ரோட் பில்டர்ஸ், கோல் மைனர்ஸ் இந்த மாதிரி வேலையில் ஈடுபடுறாங்க. அவங்ககிட்டையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க. அண்ட் இன்னொரு பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க. அதாவது 1990s வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன ஒரு முடிவு பண்ணுச்சுன்னா டவுட்ஃபுல் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டர் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா டீன்னு சொல்லி மார்க் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஒரு சில பேர் வந்து இவங்க வந்து டவுட்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த டிங்கிற ப்ராசஸ் வந்து எதுக்கு இருந்துச்சுன்னா ஒரு டெம்பரவரியாக வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்த பிறகு அந்த டிங்கிற அந்த இதை எழுத்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பட் இன்கொயரி எதுவுமே நடத்தப்படலை. இன்கொயரி முடிஞ்சோன்னா அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அது பர்மனெண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் வந்து யாரோட ஓட்டர் ஐடியிலலாம் அந்த மார்க்கிங் இருக்கோ ஸோ அதுவும் வந்து அவங்களையும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பியூரோக்ரஸி அண்ட் போலீஸ் இவங்களுக்கு தான் அதிக பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே க்ரைட்டீரியாவில் பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து அந்த என்ஆர்சிலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டவங்களோ அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கிறதுக்காக உள்ள இடம் தான் ட்ரிபியூனல்ஸ். ஸோ எஃப்டிஸ் இங்கே போய் வந்து மக்கள் வந்து முறையிடலாம். பட் இந்த ஃபாரினர் ட்ரிபியூனல்லையும் நிறைய வந்து ஊழல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜஸ் ஒரு காலத்தில் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ளர பார்த்திங்கன்னா பிஜேபியோடைய லாயர்ஸ்லாம் வந்து உள்ளர அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்றாங்க. ஸோ இதுவும் வந்து பிரச்சனை தான். ஸோ எஃப்டிஸ் ஃபாரினர் ட்ரிபியூனல்ஸ் நினச்சாங்கன்னா யாரை வேணாலும் வந்து இல்லீகல் மைக்ரண்ட்ஸ்னு ஸ்டாம்ப் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய கடமை இருக்கு இல்லையா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 20 படி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது. யார் வந்து நோ பர்சன் ஷால் பி ப்ராசிக்யூட்டட் அண்ட் பனிஷ்டு ஃபார் தி சேம் அஃபென்ஸ் மோர் தென் ஒன்ஸ். ஸோ எந்த ஒரு தப்பும் செஞ்சுருந்தாங்கன்னா அந்த தப்புக்கு ஒரு முறை தான் தண்டனை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படணும். ஸோ புதுசாக ஒரு சட்டம் போட்டு அதே ஒரு தண்டனையை ரெண்டாவது வாட்டி அவங்களுக்கு கொடுக்க முடியாது. பட் இந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து இந்த ஃபாரினர் ட்ரிபியூனல்ஸில் வெய்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகும்னா அகெயின் எஃப்டி வந்து ஒரு தடவை ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அந்த சிட்டிசன்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அது கிளியர் பண்ணப்பட்டிருக்கலாம். சரியா, அவங்க வந்து இல்லீகல் கிடையாது, லீகலான பர்சன் தான் வந்து கிளியர் பண்ணப்பட்டிருக்கலாம். பட் அகெயின் வந்து எஃப்டிஸ் வந்து என்ன பண்ண முடியும்னா இஷ்யூ நோட்டீஸ் டு த சேம் பர்சன் டு ப்ரூவ் ஹர் லெஜிட்டிமேட் சிட்டிசன்ஷிப் ஒன்ஸ் மோர். திருப்பி வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்,
ஏன்னா இப்போ நாங்கள் புதுசாக என்ஆர்சின்னு ஒரு ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு வரோம், இதுக்காக நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இது என்ன ஆகுது, ஒரே ஒரு விஷயத்துக்காக 2-3 தடவை ஒரே பர்சன் அவங்களுடைய உண்மையை நிரூபிக்க வேண்டியது இருக்குது. ஸோ பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், நான் வந்து தப்பு செய்யலை அப்படிங்கிற அதை நான் தான் நிரூபிக்கணும்னு வருது. சரியா? ஸோ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். பிகாஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரண்ட்ஸ்லாம் வந்து இந்த ரூரல் ஒர்க் ஃபோர்ஸில் வந்து ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போய் மைக்ரண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த எஃப்டிஸ் முன்னாடி ஆஜராகிறது, அந்த வாதிடுறதுக்கெலாம் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் அடிஷ்னல் பேர்டன் ஆகுது. சரியா? ஸோ அவங்களுடைய அசட்ஸை வந்து விற்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மக்கள் எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப போர்லி எஜுகேட்டடாக இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்க பெருசாக யாரும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்டோடைய ஒரு இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்பிட்ரினஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு பப்ளிக் மேலே ஒரு கம்பேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து என்ஆர்சியோடைய சோஷியோ எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸு. ஆல்ரெடி நம்ம என்ஆர்சியோட வேறு ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ என்ஆர்சி வந்து இட் இஸ் இன் கான்ட்ராஸ்ட் இருக்கு இல்லையா, சிட்டிசன்ஷிப் ஆக்டோட கான்ட்ராஸ்டாக இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பாயிண்ட்டோட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் அண்ட் அப்பீஸ்மெண்ட் பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான விஷயங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இதில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். ஆல்ரெடி அஃபெக்ட் ஆன இன்ஃபார்மல் செக்டார், ஸோ டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டினால அஃபெக்ட் ஆன இன்ஃபார்மல் செக்டாருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வராங்க. சரியா? அப்போ பென்ஷன் ஸ்கீம்னா என்னென்னு பார்த்தோம். 15,000 rupees பெர் மந்த் வந்து சம்பாதிக்கிற வரைக்கும் உள்ள அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் உள்ளவங்க இந்த ஸ்கீமில் சேர்ந்துக்கலாம். பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன். ஸோ இந்த ஸ்கீம் படி என்ன, நீங்கள் வந்து மாதத்துக்கு வந்து இன்கேஸ் வந்து 18 ஏஜுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா 50 ரூபாய் வந்து கொடுக்கணும். சரியா? 55 rupees பெர் மந்த் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அண்ட் 29 ஏஜ் அட்டைன் பண்ணவங்க அதன் பிறகு 100 rupees மந்த் வந்து பே பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீமாக வந்து இதுலேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் பென்ஷன். ஸோ 60 ஏஜுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 3,000 rupees பெர் மந்த் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சரியா? இது இல்லாமல் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஃபார்மர்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து தெலுங்கானாவுடைய அந்த இன்கம் சப்போர்ட் ஸ்கீமை வந்து பார்த்து ஸோ அது ஒரு அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வராங்க. ஸோ பெர் இயருக்கு 6,000 rupees ஃபார் அ ஃபார்மர்ஸ். ஸோ அந்த ஸ்கீம் பேர் என்னன்னு பார்த்தோம், பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி. ஸோ இது பிஎம் கிசான் அப்படின்னு வச்சுருக்காங்க பேர். ஸோ இது வந்து தெலுங்கானாவோட ரைத்து பந்து ஸ்கீமோட பார்த்து வச்சுருக்காங்க. பட் வந்து இதோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்லெஸ் கல்டிவேட்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. பிகாஸ் 2 ஹெக்டேர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு தான் இது வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இதோட வேறு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து லேண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் நடந்திருக்கு. சரியா? சின்ன சின்ன லேண்ட்ஸாக பிரிஞ்சு போச்சு. பட் இப்போ இன்னும் வந்து என்ன ஆகும்னா, இப்போ 2 ஹெக்டேர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுது அந்த பெனிஃபிட்டை அட்டைன் பண்ணணுன்றதுக்காக. ஸோ ஓரளவுக்கு பெரிய ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இன்னும் பிரித்து காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரைட்டா? இந்த பெனிஃபிட்டை வாங்கணும் அப்படின்றதுக்காக. ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு கவர்மெண்ட் நினச்சதுன்னா என்ன செஞ்சுருக்கணும், இன்னும் வந்து வேலை வாய்ப்புகளை அதிகமாக ஆக்கியிருக்கணும். சரியா? ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, டோக்கன் பெனிஃபிட்ஸாக தராங்க. ஆல்சோ என்எஸ்எஸ் உடைய சர்வே படி பார்த்தோன்னா இப்போ 45 years இல்லாத அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி வந்துருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து இருக்கக்கூடிய டீப்பரான அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்காம அதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து பேண்டேஜ் போடுற மாதிரி தான் இந்த சொல்யூஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ தேர்டு வந்து அவங்க செஞ்ச அந்த ஒரு விஷயம் என்ன, இன்கம் டேக்ஸ் ரிபேட் கொடுத்தாங்க. 5 lakh வரைக்கும் உள்ளவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிபேட். சரியா? இதனால் மிடில் கிளாஸ் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு 1000 ரூபாய் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இது வந்து இதுலேருந்து இந்த அவங்களுடைய டார்கெட் குரூப்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓட்டர்ஸை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தான் டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெர் மந்த் 500 rupees கிடைக்குது. பட் இதே இந்த இன்கம் டேக்ஸ் ரிபேட் மூலமாக நீங்கள் வந்து டபுள் த அமௌண்ட் 1000 rupees வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து வழிவகை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதையும் வந்து இதில் வந்து காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் ஃபார் கம்ப்ளீட் டிஜிட்டலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே ஒரு பாசிட்டிவ் இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் பண்ணிடுவோம் ஃபார் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான வந்து விஷயங்கள். அப்போ இதுலேருந்து வந்து இந்த இன்கம் டேக்ஸ் செலுத்தக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும். பிகாஸ் எக்ஸசிவ் ஹராஸ்மெண்ட் அண்ட் டேக்ஸ் டெரர் அப்படின்வாங்க.
ஸோ அந்த பவர் கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்கம் டேக்ஸ் கட்ட வரவங்கள ஹராஸ் பண்ணுறது. ஸோ அதுலேருந்து ஒரு விடுதலை வந்து கிடைக்கும் ரைட்டா, இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 முக்கிய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்க விஷயங்களோட நெகட்டிவ்ஸ் தான் இந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஒன் த பீஸ் ஹோல்ஸ். ஸோ இது GS3 இன்டர்னல் செக்யூரிட்டியில் நார்த் ஈஸ்ட் ரிலேட்டடான டாபிக். ஸோ நார்த் ஈஸ்டில் நசாமில் வந்து பார்த்திங்கன்னா வயலன்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இப்போ இருக்குது. பிகாஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அசாம்ஸ் போடோலேண்ட் ரிலேட்டடான பிரச்சனை வந்து நடக்கும்போது சீரியல் பிளாஸ்ட் வந்து நடக்குது. 9 சீரியல் பிளாஸ்ட் நடந்துச்சு. அதுக்கு வந்து டெத் பெனாலிட்டி வந்து இப்போ கோர்ட் வந்து அந்த கன்விக்டட் ஆனவங்களுக்கு கொடுக்குது. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய எத்தனிக் குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குரூப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவங்க எல்லாமே வந்து ஒரே கல்ச்சர்னு நம்மளால் டிஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குரூப் தான் பார்த்திங்கன்னா போடோஸ். ஸோ அசாமில் வந்து பிரிஞ்சு எங்களுக்கு தனியாக வந்து ஒரு ஸ்டேட் வேணும், போடோலேண்டுன்னு ஒரு ஸ்டேட் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு போராடக்கூடியவங்களாக இருந்தவங்க தான் பார்த்திங்கன்னா நேஷ்னல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் போடோலேண்ட் அண்ட் இந்த NDFB. ஸோ இதில் இருக்கக்கூடியவங்க சில பேர் வந்து மிலிட்டன்ஸாக இருப்பாங்க. ஸோ ஆயுதங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, வயலன்ஸில் ஈடுபட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2008 பாம்பிங்ஸ். ஸோ 2008 பாம்பிங்ஸில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. 88 டெத்ஸ் வந்து நடந்திருக்கு. அதே போல் வந்து அடுத்தது 2005 வந்து பார்த்திங்கன்னா அசாம் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் இவங்க வந்து இந்த NDFB இது யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களோட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதை சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட். இனிமேல் வந்து நீங்கள் வயலன்ஸில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதன் பிறகும் 2014லையும் வந்து வயலன்ஸ் வந்து நடந்திருக்கு. யாரை டார்கெட் பண்ணுறாங்க அதிகமான? முஸ்லிம்ஸ் அண்ட் மைக்ரண்ட்ஸ் அண்ட் ஆதிவாசிஸ். ஸோ இதனால வந்து அங்கே அமைதிக்கு வந்து பிரச்சனை வருது. ஸோ இப்போயும் வந்து இந்த ஒரு முடிவுனால, அதாவது தூக்கு தண்டனை கொடுக்கறதுனால திருப்பி வந்து அந்த வயலன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஸ்டேட் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு காஷனாக வந்து இது எழுதியிருக்காங்க இந்த ஆர்டிக்கல். ஸோ கவர்மெண்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பிஜேபியை தான் சொல்கிறாங்க. பிஜேபி ஹஸ் பேக்டு த கிரியேஷன் ஆஃப் ஸ்மாலர் ஸ்டேட். அவங்களுக்குன்னு பவர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயே இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன வச்சுருக்கோன்னா, அந்த இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸுக்கு வந்து அட்டானமஸான ஒரு வழிவகை செய்யப்படுது. அதாவது அவங்களுக்கு பவர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக கொடுக்கறதுக்கு வழிவகை நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ இன்னும் ஃபர்தராக அதிகம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன் கீழே கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஃபோக்கஸிங் ஆன் டெவலப்பிங், அதாவது மோர் பவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் சொல்யூஷன். அப்போ அவங்களுக்கு மோர் பவர்ஸ் கொடுத்தா தான் கவர்மெண்ட் நமக்கு வந்து பவர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். பட் டெல்லி கவர்மெண்ட் என்ன செய்ய ட்ரை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பவர்ஸ் கொடுக்கறத காட்டிலும் இன்னும் கொஞ்சம் தங்களோட கண்ட்ரோலை வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் அவங்க யோசிச்சு பார்க்கலாம். ஸோ பிரிங் 10 அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் அண்டர் தி பர்வியூ ஆஃப் சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இது வந்து அந்த ஒரு முடிவை வந்து ரீவிசிட் பண்ணலாம். ஸோ நமக்கு முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இந்த அட்டானமஸ் கவுன்சில்ஸ்னால் என்ன, அதுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்கணும். சரியா? ஸோ இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த நார்த் ஈஸ்டில் அமைதிக்கு என்ன பிரச்சனை, பிகாஸ் வேரியஸ் ரீசன்ஸ் இப்போ நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று வந்து NRC, அந்த நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ், அதர் ரீசன்ஸ், அதாவது இந்த மாதிரி செசேஷன் ஐடியாஸ்ன்னு சொல்லுவோம், பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிற ஐடியாஸ்னாலையும் வயலன்ஸ் வரும். ஸோ அதில் இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்துக்கோங்க. விசா கிராக்டவுன் இது பார்த்திங்கன்னா USA வந்து இங்கேருந்து நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் போவாங்க. அண்ட் அந்த ப்ராப்பரான வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் போய் அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான யூனிவர்சிட்டிஸில் வந்து இடம் கிடச்சி அங்கே வந்து கோர்ஸ் கரிக்குலம்லாம் நடக்கும். அதில் வந்து ஒரு சில கோர்ஸ் கரிக்குலமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த விசாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா பார்ட் டைமாக அவங்க வந்து கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து சில ரெக்ரூட்டர்ஸ் வந்து இல்லீகலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான யூனிவர்சிட்டிஸ் இல்லாமல் வெறும் அந்த சர்டிஃபிகேட்ஸை வச்சு ஒர்க் பண்ணுறதுக்காக மட்டுமே வந்து சில பேர் வந்து போகிறாங்க. ஒன்று வந்து எழுதுறவங்க தெரியாமல் போகலாம், இல்லைனா வந்து தெரிஞ்சே வந்து ஃப்ராடுலண்ட் மீன்ஸில் போகலாம். ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கல். ஸோ வந்து ரீசெண்டாக வந்து US வந்து பார்த்திங்கன்னா அந்த இமிக்ரேஷன் லாஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 129 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து
வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. சரியா? இந்தியன்ஸ் இன் சார்ஜ் ஆஃப் வில்ஃபுல்லி வயலேட்டிங் தி இமிக்ரேஷன் லாஸ். ஆல்ரெடி யூஎஸ் வந்து இந்த மைக்ரண்ட்ஸ் மேலே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் வர ஆரம்பிக்குது. அண்ட் இமிக்ரேஷன் லாஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வராங்க. அப்படி இருக்கப்ப ஒரு சிலர் இந்த மாதிரி வயலேட் பண்ணும்போது ப்ராப்பராக போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது எஃபெக்ட் ஆகும். ஸோ அது தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அதுக்கு வந்து இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபார்மிங்டன் கேஸ் அப்படின்றாங்க. ஸோ பெய்டு ஒர்க் அண்டர் தி ப்ரொவிஷன் ஆஃப் கரிக்குலம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். கரிக்குலம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் ஃப்ராடுலண்ட் மீன்ஸில் தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில பேர் போகிறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இஸ் மேட் தி கரெக்ட் டிஸ்டிங்ஷன். ஸோ நியாயமாக போனவங்களை வந்து சப்போர்ட் பண்ணும் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. பட் தெரிஞ்சே போகிறவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நம்ம வந்து கரெக்டான டிஸ்டிங்ஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ இனிமேல் போகக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து தெரிஞ்சு தெளிவான முடிவெடுத்து போகணும். அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கிளோடைய க்ரக்ஸ். ஆத்தரைஸ்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு போகணும். அண்ட் அதே போல் அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து ப்ரீஜுடைஸ் ஆகக்கூடாது. ஸோ கண்டிப்பாக இந்தியன்ஸ் வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி லீகலாக தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரீஜுடைஸ்க்கு போயிடக்கூடாது. அப்போ இந்தியா யூஎஸோடைய அந்த பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும். ஸோ அதே போல் என்ன சொல்லலாம்னா இந்த ஒரு கேஸ் வந்து இட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். நிறைய பேர் இந்த மாதிரி லீகலாக போயிருக்காங்க. ஸோ இந்தியனுடைய பாலிசி மேக்கர்ஸ்க்கு இது ஒரு முக்கியமான ஒரு ரிமைண்டர். பிகாஸ் ஈவன் தோ வெளியில் போய் வேலை பார்க்குறது வந்து நிறைய வந்து நமக்கு இன்கம் வந்து ஃபாரின் இன்கம் வருது. அண்ட் யங்ஸ்டர்ஸோடைய அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் ஃபில் ஆகுது. பட் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த யங்ஸ்டர்ஸோட ஆஸ்பிரேஷன்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக புதுசான நிறைய வாய்ப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி தரணும். அது முக்கியமாக அது வந்து ப்ரையாரிட்டியாக வச்சு டீல் பண்ணணும். சரியா? அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அமெரிக்காஸ் லாஸ் தி ஆஃப்கன் வார். ஆஃப்கன் வார் பற்றி டெய்லி வந்து எடிட்டோரியல் வருது. ஸோ இது வந்து ஆஃப்கன் வார்லேருந்து வெளியில் போகிறாங்க இல்லையா? ட்ரம்ப் வந்து கண்டிப்பாக நாங்கள் வெளில போயிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஹிஸ்ட்ரி பற்றி பேசியிருக்காங்க அந்த ஆர்டிக்கல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கலாக வந்து இந்த ஆஃப்கன் லொக்கேஷன் வந்து அந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் வச்சு தான் அதோடைய அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து இருக்குதுன்னு பேசுகிறாங்க. நம்மளுடைய பவுண்ட்ரிஸை பொறுத்து தான் அந்த எந்தெந்த கண்ட்ரி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது. ஸோ அதன் மூலமாக தான் ஹிஸ்ட்ரி மாறிக்கிட்டே வந்திருக்கு. அப்படி வந்து மவுண்டெயின்ஸால் நிறைய வந்து அந்த ஆப்கானிஸ்தான் வந்து சரௌண்ட் பண்ணப்பட்டுச்சு. முக்கியமாக இந்தியாவோடைய பார்டர் அந்த இந்தியாவுக்கு பக்கத்தில் இருந்ததுனால பிரிட்டிஷ் வந்து என்ன நினச்சாங்கன்னா இந்த ஆப்கான் வந்து முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன். பிகாஸ் இந்தியா வந்து பிரிட்டனோடைய ஒரு சேஃபான ஒரு அது வந்து என்ன சொல்கிறது அவங்களுடைய க்ரௌனில் வந்து முக்கியமான ஒரு பேர்ல் மாதிரி இந்தியா இருந்துச்சு. ஸோ அப்போ இதை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஆப்கான் லேண்டையும் அவங்க பாதுகாத்து வைக்கணும். அப்போ சோவியத் ரஷ்யா வந்து ஒருவேளை வந்து ஆப்கானை வந்து பிடிச்சிட்டாங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவையும் பிடிச்சிருவாங்கன்னு பயந்து ஆப்கானிஸ்தானை செக்யூர் பண்ணுறதுக்காக பிரிட்டன் வந்து ஃபஸ்ட்டு வார் பண்ணி இந்த ஆப்கான் ஏரியாவை பிடிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஹிஸ்ட்ரி மாறிட்டே வருது. அண்ட் தென் பிரிட்டன் வந்து வெளியில் போயிட்டாங்க இல்லையா? பிரிட்டிஷ் வந்து காலனிஸ் எல்லாம் விட்டு வெளில போகும்போது சோவியத் ரஷ்யா வந்து ஆப்கானை பிடிச்சிக்கிறாங்க, வார் பண்ணுறாங்க. ஸோ இது போல் வந்து அடுத்தடுத்து மாறி மாறி அங்கே ஆப்கானில் வார்ஸ் தான். ஸோ மாற்றி அங்கே இருக்கக்கூடிய பவர்ஸ் வந்து ஒவ்வொரு வெளியில் எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டும் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து வித்ட்ரா பண்ணதுக்கு பிறகு சோவியட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதே மிஸ்டேக் என்ன யூகே பண்ணாங்களோ அதே மிஸ்டேக் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களும் வெளியில் போயிடுறாங்க. பிகாஸ் ஆஃப்டர் தி வார் வியட்நாம் வார்லாம் தோற்ற பிறகு வெளில போகிறாங்க. அண்ட் அகெயின் அமெரிக்கன்ஸ் வந்து உள்ளே வராங்க. இப்போ ஸோ அப்போ என்ன ப்ராப்ளம், சவுதி அந்த போல் இருக்கக்கூடிய அந்த நேஷன்ஸ்லாம் வந்து ஒருவேளை வந்து கம்யூனிசம் வந்து தங்கள்கிட்ட வந்துருமோ அப்படின்னு சொல்லி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸோட கை கோத்துக்கிட்டு ஆப்கானிஸ்தானை விட்டுறக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து 2001 வந்து ஜார்ஜ் புஷ் என்ன சொல்கிறாரு, வார் ஆன் டெரர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் டெரரிசமுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறோம், எல்லா டெரரிஸ்டையும் வந்து தோக்கடிச்சிருவோம்னு சொல்லி உள்ளார வராங்க. அதன் பிறகு 17 வருஷமாக அப்போ தொடர்ந்து வார் நடந்துகிட்டே இருக்குது. சரியா? அப்படி இருந்தும் ஃபைனலாக என்ன ஆகுது, வந்த டைமில் தாலிபானை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் தொடர்ந்து தாலிபான் இப்போ கூட அவங்களுடைய அந்த ரூட்ஸ் வந்து இன்னும் எக்ஸிஸ்ட் இருக்குது. ஸோ ரூரல் ஏரியாஸில் அவங்க கண்ட்ரோல் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ஹாஃப்க்கு மேலே கண்ட்ரியை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இப்போ யூஎஸ்ஏ வெளில போன பிறகு கண்டிப்பாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து இந்த தாலிபான்ஸ் வந்து கண்டிப்பாக அதை ஆக்கிரமிச்சுக்குவாங்க. ஸோ இதில் வந்து யாருக்கு தோல்வினா இது வந்து யூஎஸ்ஏக்கு தான். $877 பில்லியன் வந்து இப்போ ஒரு இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த யூஎஸ்ஏ. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகிள் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ தோற்று போகிறாங்க.
அதோடைய ஹிஸ்டாரிக்கலான விஷயங்களை பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ராங் ஆன் தி ரொஹிங்கியாஸ். ஸோ இது வந்து ரெஃப்யூஜி உடைய ஸ்டாண்ட், இந்தியாவுடைய ஸ்டாண்ட் ஆன் ரெஃப்யூஜி கிரைசிஸ். ஸோ இது கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரொஹிங்கியா ரெஃப்யூஜிஸ் யார்? மியான்மர்லேருந்து பெர்செக்யூஷன், அதாவது இனப்படுகொலைக்கு பயந்து அங்கேருந்து உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக வேறு வேறு இடங்களுக்கு வராங்க. பங்களாதேஷ் தான் மெயினாக வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்காக போய் அவங்க தஞ்சம் அடைஞ்சிருக்க இடம். அது இல்லாமல் இந்தியாவிலையும் நிறைய பேர் வராங்க. ஸோ அப்போ இந்தியாவுடைய ஸ்டாண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெஃப்யூஜிஸ்க்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்துருக்கோம் எப்பயுமே. ஸோ இந்த ஒரு ரொஹிங்கியா ரெஃப்யூஜிஸ் இஷ்யூவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்க வந்து இந்தியாவிலேருந்து டிப்போர்ட் பண்ணணும், அவங்களுடைய இடத்துக்கே அனுப்பிச்சிடணும்னு ஒரு முடிவு எடுக்குது. ஸோ இந்த பாலிசி வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லி நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்தியாவுடைய ரிப்பாட்ரியேஷன் ஆஃப் தி ரெஃப்யூஜிஸ் வந்து இன்டர்நேஷ்னல் சட்டங்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஸோ அந்த சட்டங்கள் என்னென்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் இந்தியாவுடைய ஓன் பாலிசி இருக்கும் இல்லையா, நமக்குன்னு ஒரு எத்திக்கலான ஒரு பாலிசி இருக்கும், அதுக்கும் அகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஎன் லா கன்வென்ஷன் இருக்குது ரிலேட்டிங் டு த ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் 1951. இந்த கன்வென்ஷன் படி ரெஃப்யூஜிஸோடைய லைஃப்பை வந்து சேஃப்கார்ட் பண்ண வேண்டியது ஒவ்வொரு அரசோட கடமை. பிரின்சிபல் ஆஃப் நான் ரெஃபல்மெண்ட், உள்ளர வந்து வந்த அந்த ரெஃப்யூஜிஸை திருப்பி அனுப்பக்கூடாது, அதுதான் பிரின்சிபல் ஆஃப் நான் ரெஃபல்மெண்ட். அவங்களுடைய அந்த விருப்பத்திற்கு எதிராக அனுப்பக்கூடாது. ஸோ இதுக்கு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சிக்னேட்டரி கிடையாது, நம்ம அதுக்கு சைன் பண்ணலை. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா யூஎன்ஹெச்சிஆர் என்ன சொல்லுதுன்னா 2007 யூஎன்ஹெச்சிஆர் பிரின்சிபல் படி எல்லா ஸ்டேட்டுக்கும் அது பைண்டிங், நீங்கள் சைன் பண்ணீங்களோ இல்லையோ எல்லா ஸ்டேட்டுக்கும் அது பைண்டிங், அதனால் இந்தியாவுக்கும் அது பைண்டிங் தான் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹியூமன் ரைட்ஸோடைய டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இது எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது. இதில் உடைய ஆர்டிகல் 14 படி ஸோ இந்த எல்லா ரெஃப்யூஜிஸ்க்கும் அசைலம் அவங்க கேட்குறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ 3 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லாஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து இந்தியாவோட ஸ்டாண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோடைய ஓன் கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல் 51 என்ன சொல்லுது, இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டிக்கு இந்தியா வந்து ப்ரொமோட் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் லாஸ் அண்ட் ட்ரீட்டிஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போ இந்தியா வந்து இதுக்கு ஒத்துழைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த 4 பாயிண்ட்ஸும் சரியா. அண்ட் நம்மக்கிட்ட வேறு ஏதாவது சட்டங்கள் இருக்கா ஃபாரினர்ஸ் இந்த ரெஃப்யூஜிஸை டீல் பண்ணன்னு கேட்டால் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 இருக்குது. பட் இந்த சட்டத்தின்படி நமக்கு ஸ்டேட்டுக்கிட்ட அதிக பவர் தான் கிடைக்குது இந்த ஃபாரினர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில் வந்து வெளியேற்றத்துக்கு. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து நம்மளுடைய அந்த எத்திக்கலான ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், வாசுதேவ குடும்பகம், எல்லாரும் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் இன்னொரு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஒரு பில், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் 2019 படி அந்த முஸ்லிம்ஸ்ன்ற ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதர் ஹிந்துஸ், சீக்ஸ், பார்சிஸ், கிறிஸ்டியன்ஸ், அண்ட் புத்திஸ்ட் எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் முஸ்லிம்ஸ் மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ இந்த யூஎன்னுடைய சட்டங்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா, மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் ஆர்டிகல் த டேஞ்சர் ஆஃப் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக வந்து 6,000 rupees per year வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக. ஸோ ஆல்ரெடி வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸோடைய நெகட்டிவ் பற்றி ஒரு ஆர்டிக்கிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கவர்மெண்ட்டோடைய அந்த பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பப்ளிக் சர்வீசஸ் லைக் ஹெல்த், எஜுகேஷன், சானிடேஷன், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். அந்த கடமையிலேருந்து அவங்க தவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து கேஷ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்க தட்டி கழிக்கலாம். ஸோ அதை தான் திருப்பி இந்த ஆர்டிக்கிளில் பேசியிருக்காங்க. கான்ஸ்டியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொவைடிங் பேசிக் என்டைட்டில்மெண்ட்ஸ் டு ஆல். அப்போ என்னென்ன பேசிக் என்டைட்டில்மெண்ட்ஸ் கொடுக்கணும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து ஒருவேளை கவர்மெண்ட் கொடுக்காம போனால் என்னாகும், மக்கள் வந்து ப்ரைவேட் கிட்ட போய் அதை கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஹெல்த்தாக இருக்கணும், எஜுகேஷன் அண்ட் அதர் சர்வீசஸ் ப்ரைவேட் கிட்ட போகும். ஸோ இது வந்து ப்ரைவேட்டைசேஷன் நோக்கி மேபி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூடும். ஸோ இது இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ஒருவேளை நல்லது செய்யணும்னு நினச்சா வேறு வந்து செய்யலாம் இல்லையா. எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மினிமம் வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் டு ஆல் ஒர்க்கர்ஸ் கொடுக்கலாம். பட் அதெல்லாம் செய்யாமல் சோஷியல் செக்டாரில் ஸ்பெண்டிங்கை நீங்கள் கட் பண்ணுறீங்க. அதே போல் லேபர் சட்டத்திட்டங்கள்லாம் கார்ப்பரேட்ஸ்க்கு ஃபேவராக பண்ணுறீங்க. பட் வந்து ஒரு பக்கம் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறீங்க. ஸோ இது வந்து தவறு அப்படின்னு பேசுகிறாங்க.
ஸோ ரொம்ப நெகட்டிவாகவும் நம்ம வந்து ஆன்சர்ஸில் எழுதிடக்கூடாது. இந்த கார்ப்பரேட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து இன் ஃபேவர் அந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவாகவும் எழுதிடக்கூடாது. மாடரேட்டாக நம்ம எழுதணும். பாசிட்டிவ்ஸ் 3 பாயிண்ட் இருக்கணும், நெகட்டிவ்ஸும் நமக்கு 3 பாயிண்ட் இருக்கணும். ஸோ அதே போல் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு பப்ளிக் சர்வீசஸ் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் அதில் சில ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஆஷா அண்ட் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், கேஷ் ட்ரான்ஸ்ஃபருக்கும் ஈக்குவேட் ஆகாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் ஆஃப் சீக்கிங் ஹெல்த் அது வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து வெறும் வந்து காசை மட்டும் போட்டு நீங்கள் போயிட்டு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து நம்மளால சொல்லிட முடியாது. ஸோ இதுதான் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு கேட்கலாம், கொஸ்டின் வந்து கேட்பாங்க, இது வந்து நல்ல ஒரு ட்ரெண்டா, எதுக்கு எடுத்தாலும் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறது நல்ல ட்ரெண்டா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ், இந்த ஆஷா அங்கன்வாடி பாயிண்ட்ஸ் அதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸாக எழுதிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி உள்ள ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து இந்த என்னென்ன டாபிக்ஸ் நமக்கு இதுலேருந்து புரிய வருது, ரைட்டா? ஸோ என்ஆர்சி இம்பார்ட்டன்ட்னு தெரியுது. அதே போல் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரீசெண்டாக நடந்த யூஎஸ் இமிக்ரேஷன் லாஸ் எப்படி அகெயின்ஸ்டாக வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவரால் ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.